நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? அப்ப என்ன செய்றீங்களோ இல்லையோ ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க, இல்லனா பின்னாடி பெரிய செலவு வச்சிரும். இது டேட்டாடியா 10 லட்சத்துல வீடு கட்ட போறோம். இன்னைக்கு நம்ம சைடுல ஆல்மோஸ்ட் 7 அடிக்கு சவுர் ஏத்தி முடிச்சிருவாங்க. இதுக்கு அப்புறம் லென்டில் பீம் அதுக்கு மேல போட்டு அதுக்கு மேல 2 அடி சவுர் ஏத்திட்டு அதுக்கு அப்புறம் ரூஃப் போடுறதுக்கு ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீலிங் ஹைட் எவ்வளவு வைக்க போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், இதுக்கு நீங்க டிராயிங் போட்டா ரொம்பவே பெஸ்ட். நெக்ஸ்ட் சீலிங்ல வரக்கூடிய ஃபேன் பாக்ஸ், ஸ்பாட் லைட் வைக்க போறீங்களா, ஊஞ்சல் ஹூக் எங்க வரணும், மெயின் ஈபி கேபிள், டிவி பாக்ஸ், ஈபி மெயின் பாடி இதெல்லாம் எங்க வரணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சிசிடிவி கேமரா, வைஃபை கனெக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தனியா ரூஃப்லயே பைப்பிங் விட்டுருங்க. நெக்ஸ்ட் எலிவேஷன்ல ஏதாவது வாளை வெளியே இழுக்க போறீங்களா, அதுக்கு அப்புறம் கான்கிரீட்ல ஏதாவது ஃபால் சீலிங் பண்ண போறீங்களா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயத்துல இப்பவே டிஸ்கஸ் பண்ணாம விட்டீங்கன்னா பின்னாடி சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் பெரிய செலவு இழுத்து விட்டுரும். நீங்க புது வீடு கட்ட போறீங்களா? அப்ப என்ன செய்றீங்களோ இல்லையோ ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க, இல்லனா பின்னாடி பெரிய செலவு வச்சிரும். இது டேட்டாடியா 10 லட்சத்துல வீடு கட்ட போறோம். இன்னைக்கு நம்ம சைடுல ஆல்மோஸ்ட் 7 அடிக்கு சவுர் ஏத்தி முடிச்சிருவாங்க. இதுக்கு அப்புறம் லென்டில் பீம் அதுக்கு மேல போட்டு அதுக்கு மேல 2 அடி சவுர் ஏத்திட்டு அதுக்கு அப்புறம் ரூஃப் போடுறதுக்கு ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷட்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீலிங் ஹைட் எவ்வளவு வைக்க போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், இதுக்கு நீங்க டிராயிங் போட்டா ரொம்பவே பெஸ்ட். நெக்ஸ்ட் சீலிங்ல வரக்கூடிய ஃபேன் பாக்ஸ், ஸ்பாட் லைட் வைக்க போறீங்களா, ஊஞ்சல் ஹூக் எங்க வரணும், மெயின் ஈபி கேபிள், டிவி பாக்ஸ், ஈபி மெயின் பாடி இதெல்லாம் எங்க வரணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சிசிடிவி கேமரா, வைஃபை கனெக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தனியா ரூஃப்லயே பைப்பிங் விட்டுருங்க. நெக்ஸ்ட் எலிவேஷன்ல ஏதாவது வாளை வெளியே இழுக்க போறீங்களா, அதுக்கு அப்புறம் கான்கிரீட்ல ஏதாவது ஃபால் சீலிங் பண்ண போறீங்களா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயத்துல இப்பவே டிஸ்கஸ் பண்ணாம விட்டீங்கன்னா பின்னாடி சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் பெரிய செலவு இழுத்து விட்டுரும்.